என்கிட்ட மெசேஜே இருக்கு. நான் லண்டன்ல இருக்கும்போது ரேஷ்மா எனக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. ஹாய் சார், ஹவ் ஆர் யூ, ஹவுஸ் யுவர் லெக்னு சொல்லி. ஸோ அவங்க லெக் ப்ராப்ளம் பார்த்துருக்காங்க. ஸோ அப்ப அதுக்கு நான் சொன்னேன், ஐ எம் ஆன் பெயின் கில்லர், ஃபைன், ஐம் பிளான் டு கம் சூன் சொல்லி. ஸோ இது வந்து அவங்களுக்கு தெரியும், ரேஷ்மாவுக்கு தெரியும். நீதான் ப்ரொமோஷன் பண்ணும்போது ரேஷ்மா அண்ட் ரேஷ்மாவோட ஹஸ்பண்ட் மதன் எல்லாருமே எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்ப என்னாச்சு, ஐ மீன் அவங்க சைட்ல இப்ப நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க சைட்ல என்ன சொல்றாங்கன்னா ஜெயா சார் வந்து விட்டாருன்னு சொல்லி. புரியுது உங்களுக்கு? ஸோ நான் அடிக்கடி சொல்ற விஷயமே இன்டர்வியூஸ்ல எல்லாமே எனக்கு அதான் எனக்கு நான் வேற விசாரிச்சப்ப எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். ஏன் ரேஷ்மா அப்படி பண்றாங்க எனக்கு புரியவே இல்லை. சோ சில பேர் சொல்றாங்க வந்து ரேஷ்மா பப்ளிசிட்டிக்கா பண்றாங்க, சீரியஸ் சடனா ஸ்டாப் பண்ணதால அவங்களுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் கிடைக்கும்ல, அப்ப அதுக்கு லைம் லைட் எடுக்கிறதுக்காக சும்மா ரேஷ்மா அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நக்ஷத்ரா, சைத்ரா வந்து ஓகே தேங்க்ஸ் ஃபார் டெல்லிங் தி ட்ரூத். ஏன்னா அவங்களுக்கு பயமா இருந்திருக்கலாம் மேபி, இது வேற ரீசனால இப்ப சீரியல் வந்து நல்லா போகல, இல்லைன்னா டிஆர்பி டவுன் ஆயிடுச்சு, அந்த மாதிரி இல்லாம இது சீரியல் ஸ்டாப் ஆகிறதுக்கு காரணம் என்னுடைய லெக் இன்ஜரி. ஓகே, சோ இது வந்து அப்படின்னா இது இந்த சீரியலாலதான் எனக்கு வந்து இதான் சொல்லிட்டேன். ஆனா அதுல வந்து அவங்க ஏன் அப்படி போட்டாங்கன்னு புரியவே இல்லை, சம்பந்தமே இல்லை அவங்களுக்கு. உங்களோட போஸ்டுக்கு கீழே வந்து நக்ஷத்ரா கமெண்ட் பண்ணாங்களா இது உருட்டுன்னு? ஆமா ஆமா, அது அதாவது ஒரு சாதாரண பரவாயில்ல, நக்ஷத்ரால வந்து ஒரு செலிபிரிட்டி, ஒரு ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு. அப்ப அவங்க வந்து ஏன் அப்படி போடணும், என்ன பெனிஃபிட் அவங்களுக்கு, எனக்கு புரியவே இல்லை. அவங்களுக்கு இப்ப அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், நக்ஷத்ரா, சைத்ரா ரெட்டி, ரேஷ்மா 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். சோ மேபி அவங்க ஏதாவது பிளான் பண்ணிருக்கலாம். அதாவது என்னன்னா இப்ப ரேஷ்மாக்கு வந்து நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் தேவை. ஓகே, சோ அதுக்காக வந்து இப்ப ரேஷ்மா வந்து இப்ப லைன்ல இருக்கிறதுக்காக என் பேரை ஏன் மிஸ்யூஸ் பண்றாங்க, என்னை பத்தி ஏன் தேவையில்லாம அங்க ஒண்ணுமே இல்லை பேசுறதுக்கு. இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணது 2 months. எனக்கு இவங்க இன்ஃபார்ம் பண்ணா ஒரு 2 months டைம் எடுத்து நான் இதுக்காக வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணேன். அதாவது நான் வந்து வீக்லி ஒன்ஸா ரைஸ் சாப்பிடுவேன். அப்படிப்பட்ட நான் வந்து காலையில பொங்கல், மத்தியானம் பிரியாணி, நைட் பிரியாணி, அப்புறம் ஐஸ்கிரீம் எல்லாம் அதெல்லாம் சாப்பிட்டு தான் 10 to 15 kg இன்க்ரீஸ் பண்ண தொப்பை வரதுக்காக. இந்த சீரியலுக்காக நீங்க 10 to 15 kg கிட்ட இன்க்ரீஸ் பண்ணீங்களா? எஸ், இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணது 2 months. இதுக்காக வந்து என்னுடைய டயட்டிங் சிஸ்டம் மாத்தினேன். அப்பவே நிறைய பேர் போன் பண்ணாங்க ஹெல்த் இஷ்யூஸ் வரும். நாங்க பயந்த மாதிரியே கரெக்டா என்னுடைய அந்த வெயிட்டை வந்து கால் தான் ஃபுல்லா தாங்கிக்கும் வெயிட். நான் பொதுவாக வந்து சில பார்த்தா தெரியும் ஸ்லிமா இருப்பேன், ராமகிருஷ்ணா ஹீரோ பண்ணதை பார்க்கணும் எல்லாமே ஸ்லிமா இருப்பேன். பட் இதுக்காக வந்து இந்த கேரக்டருக்காக வந்து இந்த வெயிட்டை போட்டோன்னு, ஆனா வெயிட்டை போட்டதுக்கு அப்புறம் கூட நான் வந்து குண்டா இருக்கிற ஃபீல் எனக்கு இல்ல. என் மனசுக்கு தெரியாது, மூளைக்கு தெரியாதுல்ல. சோ சாங்ஸை கேட்டா அப்படி ஆட தொடங்கிடுவேன். பாஸ்ட் பழைய ஸ்டைல் எப்படி ஆடுவோம், காலையில எங்க அந்த ஸ்ட்ரீட் டான்ஸ் சொல்லுவாங்க. ஆமா, பாட்டை கேட்டு அப்படி ஆயிடும். சோ என்னாச்சுன்னா இதுல வந்து ஒரு சீன் இருக்கும், மெஹந்தி, தங்கச்சியோட மெஹந்திக்கா வந்து அப்ப டான்ஸ் பண்ணுவாங்க. டான்ஸ் பண்ணும்போது அப்ப நான் மியூசிக் போட்டோன்னே போட்டு தாக்குற மியூசிக் இருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டு தாக்கி ஃபுல்லா டான்ஸ் பண்ணி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. நான் அதை யாருக்குமே சொல்லல. அதுக்கப்புறம் மறுபடியும் என்னாச்சுன்னா இதோட சீரியல் ஃபைட் சீன் ஒன்று இருக்கும். அந்த ஃபைட் சீனுக்கு வந்து நான் என்ன பண்றேன்னா இந்த கால் ஸ்ட்ரெயின் ஆன உடனே அதோடய ஃபைட் பண்றேன். அதுவும் ஃபுல்லா விஜயகாந்த் சார் ஸ்டைல ஃபுல்லா கிக்கு தான், காலால தான். அது பண்ணப்ப அது பயங்கரமா அப்பவே சோதனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் கடாக்கு. அங்க போனப்ப கூட அங்க ஃபங்க்ஷன்ல வந்து எல்லாருமே என்ன டான்ஸ் பண்ண சொன்னா அங்கேயும் டான்ஸ் பண்ணேன். டான்ஸ் வந்து அதான் ஹெவியா பண்ணிட்டேன். இதே இப்ப நான் இருந்தாலும் எனக்கு அது தெரியல, நான் ஃபீல் பண்ணல. நான் வந்து என்னுடைய பழைய ஸ்டைல்ல டான்ஸ் பண்ணிருக்கேன். அது ஸ்ட்ரெயின் ஆயிருந்திருக்கு. கரெக்டா நான் வந்து ஒரு ஸ்டெப்ஸ்ல கால் வச்சோன்னா ஸ்லிப் பண்ணோன்னா அது ஃபிராக்சர் ஆயிடுச்சு. என்னுடைய அது ஃபிராக்சர் ஆனோட என்னால காலே வைக்க முடியல, நிக்கவே முடியல. ஆனா நான் என்ன பண்ண, உடனே டக்குன்னு ஐஸை வச்சுட்டு அது சொல்லி அப்படியே வீங்கிருச்சு. கால் வீங்கின உடனே அதுக்கு ஐஸ் பேக் எல்லாம் வச்சு பண்ணிட்டு. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா இது நடந்துச்சு September 1st. எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபிளைட். நான் இங்க வந்தாகணும் இந்தியாவுக்கு, ஏன்னா இந்த ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்தியா வந்தாகணும். நான் இருந்ததோ கனடா. சோ அங்க இருந்து ஃபிளைட் வந்து அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் லண்டன் போயிருந்தேன். சோ என் ஃபேமிலி லண்டன் இருக்க முடியாது, நான் லண்டன் போயிட்டு தான் அப்புறம் கனடா போனேன். சோ அங்க இருந்து கனடால இருந்து லண்டன் வந்து, அதுக்கப்புறம் லண்டன்ல இருந்து துபாயில இருந்து சென்னைக்கு வந்தேன். வந்து காலையில அன்னைக்கு இப்போ இருக்கு அந்த ஷூட்டிங் டேட் வந்து அரைவ் ஆன உடனே அங்க இருந்து டைரக்டா லொகேஷன் போயிட்டேன் தூங்காம. ஃபிளைட்ல வந்தது கால் வர ஃபிளைட்ல ட்ராப் பண்ணி வீங்கிருச்சு. அங்க பார்த்தப்பவே எல்லாரும் ஷாக் ஆயிட்டான். காலை கூட வைக்க முடியாது. என்னுடைய வாக்கிங் ஸ்டைலே மாறிடுச்சு. என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்து என்னோட வாக்கிங் ஸ்டைல் தான் பேசுவாங்க. இப்ப நீதான் புதுசா அந்த ஃபிளைட்ல இருந்து இறங்கி வாக் பண்றதாகட்டும். இப்ப இதுலயே வந்து நெஞ்சத்துக்கு இல்லாதக்கா ஒரு பொம்மை போட்டிருப்பாங்க, நான் ஷூ எல்லாம் மாட்டிட்டு வந்து அப்படி வாக் பண்றது. அவலத்துக்கு எல்லாரும் பசிச்சா அது கந்திஷ்டு பட்ட மாதிரி கொண்ட முடியல, வாக் பண்ணேன். சோ அதோடய வந்து கண்டினியூ பண்ணேன் ஷூட்டிங்க. அதோடய கண்டினியூவா வந்து எங்களுக்கு 15 days ஹெக்டிக்கான சீன்ஸ், எல்லாம் வெட்டிங் சீன்ஸ், அது எல்லாமே அந்த தங்கச்சி கேட்டோட வெட்டிங் சீன்ஸ் இருக்கும். அது முடிச்ச உடனே அது ஒரு 15 days டே நைட் பண்றோம். அதுக்கப்புறம் மறுபடியும் சண்டே ஸ்பெஷலுக்கு ஒரு மூவி, நெஞ்சத்துக்கு இல்லாத மூவி மாதிரி பண்ணோம். கால் இன்னும் பயங்கர ஆயிடுச்சு. ஆனா அப்படி இருந்தும் எல்லாருமே அட்வைஸ் பண்ணாங்க எனக்கு. இந்த காலம் வந்து ரெஸ்ட் எடுத்திருந்தா கொஞ்சம் ஓகே இருந்திருக்கும் ஆக்சுவலி.
பட் ஆனா நான் என்னன்னா வந்து ரெஸ்ட் எடுக்காம கண்டினியூஸா ஷூட் பண்ணல, அதான் இதுக்கு பயங்கர ப்ராப்ளம் ஆயிடுச்சு. குமரன் காலனியில வந்து ஒரு டாக்டர் பஷீர்